ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஜெய் ராதேஷ்யா. தர்மத்தை பற்றி கடைசி கிளாஸில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நஹி ஞானேன சத்ருஷம் பவித்ரம் இக வித்தியதே தத் ஸ்வயம் யோக சம்சித்த தா காலேனாத்மனி விந்ததி. நம்ம படித்தோம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் பகவத்கீதையை மாதிரி இந்த உன்னத ஞானத்தை போல சிறந்தது வேற எதுவுமே கிடையாது. இந்த ஞானம்தான், கீதை எனும் இந்த ஞானம்தான் யோகத்தில் ரொம்ப முற்றிய பழம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உதாரணமாக மாமரத்தில் மாங்காய் அதுக்கப்புறம் அது பழமாக வரும்போது அதனுடைய சுவை ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது மாதிரி இந்த கீதை என்னும் ஞானத்தை விட சிறந்தது எதுவுமே கிடையாது. இதுதான் எல்லா யோகத்திலும் முற்றிய ஒரு பழமாக சொல்லப்பட்டிருக்குது. இதை பக்தி தொண்டு என்னும் பயிற்சியினால் அடையும் போது இதை ஒருவன் எப்படி அணுகணும்னு சொல்லப்பட்டிருக்குது. பக்தி தொண்டு அப்படிங்கிற அந்த பயிற்சியினால இதை ஒருத்தன் அணுகும் போது காலப்போக்கில் இந்த ஞானத்தை தனக்குள்ளேயே அவன் அனுபவிக்கிறான் அப்படின்ட்டு. சரி, அப்போ இந்த பகவத்கீதையை பற்றி ஏதாவது விளம்பரப்படுத்தணுங்கிறதுக்காக, பொதுவாக இங்கே ஒரு பொருட்களை விளம்பரப்படுத்தணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பரிச்சயமான அரசியல்வாதியோ இல்லை விளையாட்டு வீரர்களையோ இல்லை நடிகர் நடிகைகளோ தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் இங்க சிவபெருமானே இந்த கீதையினுடைய மகாத்மியத்தை சொல்லி கொடுக்கிறவரார் சங்கராச்சாரியாராக அவர் என்ன சொல்றார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கீதா சாஸ்திரம் இதம் புண்ணியம் எப்படேத் பிரயதபுமான் விஷ்ணு பத்மவாப்னோதி பயசோகாதி வர்ஜத. அழகா சொல்லியிருக்கார். இந்த பகவத்கீதையினுடைய உபதேசங்களை முறையாக பின்பற்றுபவன் வாழ்வின் எல்லா துயரங்களிலும் இருந்தும் ஏக்கங்களிலும் இருந்தும் விடுபடுகிறான். அது மட்டும் இல்லாம இந்த வாழ்வில பயம் அனைத்திலும் இருந்து விடுபட்டு அவன் மறுவாழ்வுல ஆன்மீக வாழ்வை அடைகிறான் அப்படிங்கிறார். அடுத்தது ஒன்று சொல்றார். என்ன அப்படின்னா, கீதாத்யாயன சீலஸ்ய பிராணாயம பரஸ்ய நைவ சாந்தி கீ பாபானி பூர்வ ஜன்ம கிருதானி ச. அழகா சொல்றார். அதாவது இந்த பகவத்கீதையை முழு அக்கறையுடனும் ஆர்வத்துடனும் ஒருவன் படித்தால் பகவானின் கருணையினால் அவனது பூர்வ ஜென்ம பாவங்கள் செயல்படாமல் நின்றுவிடும் அப்படின்னு. அப்போ நம்மளுடைய பாவங்கள்லாம் போகும்னா அதுக்கு சிறந்த பரிகாரம் பகவத்கீதை தான் அப்படிங்கிறது இதுல உறுதியாயிடுச்சு. அடுத்ததும் சொல்றார். என்ன அப்படின்னா, மல நிர்மோஷனாம் பும்ஷாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ரோத்கீதாம் ருதஸ்நானம் சம்சாரமல நாசனம். அதாவது தினமும் குளிப்பதன் மூலம் ஒருவன் இந்த உடலை சுத்தம் செய்து கொள்கிறான். ஆனால் கீதை எனும் புனித கங்கையில் ஒரு முறை குளிப்பதன் மூலம்
அவன் ஜட வாழ்க்கையினுடைய அனைத்து கலங்கங்களையும் கழுவி விடுகிறான். அப்போ நம்ம தினமும் பகவத்கீதைய ஒரு பக்கமாவது படிப்போம். எவ்வளவோ நேரம் சோசியல் மீடியாக்குள்ள போறோம், நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், தேவையில்லாத கதைகள், அரசியல், எவ்வளவோ விஷயங்கள் பார்க்குறோம். அதுல 24 மணி நேரத்துல குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது, இல்லை 1 மணி நேரமாவது, இல்லை 15 நிமிடமாவது குறைந்தபட்சம் கீதைக்காக நம்ம செலவிட்டோம்னா, கீதை படிப்பதற்காக நம்ம அந்த நேரத்தை செலவிட்டோம்னா, நம்ம உன்னத நிலையை அடைவது உறுதி. தயவுசெய்து பகவத்கீதை எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு சிவபெருமானே சங்கராச்சாரியாராக நமக்கு கீதா மகாத்மியத்தின் மூலம் எடுத்துரைக்கிறார். அதனால நம்ம எல்லாரும் தயவு செய்து, புரிந்தாலும் சரி புரியாட்டாலும் சரி, தினமும் குறைந்தபட்சம் ஒரு 15 நிமிடங்களையாவது ஒதுக்கி பகவத்கீதையில ஒரே ஒரு பக்கமாவது, இல்லை ஒரு ஸ்லோகம் அதனுடைய விளக்கமாவது கட்டாயம் படிங்க. நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக நற்கதி அடைவது உறுதி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அடுத்த வகுப்புல தர்மத்தினுடைய 20 அறிகுறிகள் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.